எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். ஏசாயா 40:31. சந்தோஷமாய் வாசியுங்கள். கர்த்தருக்கு புதுபலன், கழுகுகளைப் போல எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். சந்தோஷமா இந்த வார்த்தைக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஆமென், 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 ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனத்தை கொண்டு ஒரு 3 விஷயத்தை நான் உங்களோட பேச போறேன். ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு பலன், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு ஆசீர்வாதம், கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு நித்திய பாதைக்கு நேராக நடத்தக்கூடியதா இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை இல்லைன்னா இன்றைக்கு நம்மளால வாழ முடியாது. நம்மளை ஆசீர்வதிக்கிற, கனப்படுத்துகிற, மேன்மைப்படுத்துகிற அற்புதமான வார்த்தை தேவனுடைய வார்த்தையே. ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்ன பலனை பெற்றுக் கொள்வார்களா? புது பலனை பெற்றுக் கொள்வார்கள். புது பலன் வந்த உடனே என்ன நடக்குது? கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து அவர்கள் படுத்திருக்க மாட்டார்கள், எழும்புவார்கள், உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும். Praise God. இந்த வசனத்துல ஒரு 3 குறிப்பை நான் சொல்ல போறேன். 3 பாயிண்ட்ஸ். அந்த 3 குறிப்பை மையமா வச்சுதான் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். நம்பர் 1, நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலன். சொல்லுங்க, எல்லாரும் வாய் விட்டு சொல்லணும், சத்தமா சொல்லணும், நல்லா சொல்லுங்க, புதிய பலன். பாருங்களேன், யாரெல்லாம் வாய் விட்டு சொல்றீங்களோ, இன்னைக்கு நான் விசுவாசத்தோட சொல்றேன், நீங்க பலனை இழந்து வந்திருந்தாலும் திரும்பி போகும்பொழுது கர்த்தர் புதிய பலன் நிரப்புவார். நம்பர் 1, நியூ ஸ்ட்ரென்த். நம்பர் 2 என்ன தெரியுங்களா? நியூ ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி, நியூ ஸ்டெபிலிட்டி. ஆமா, ரெண்டாவது அப்படின்னா என்னதுன்னா புதிதாக நிலை நிற்பது, புதிதாக நிலை நிற்கப்படுதல் அல்லது புதிதாக நிலை நிறுத்தப்படுதல். நியூ ஸ்டெபிலிட்டி. ஆமா. பாயிண்ட் நம்பர் 3, நியூ ஸ்ட்ராட்டஜி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புதிய திட்டம் அல்லது புதிய யுக்தி. ஆமா, 3 விஷயம்தான். திரும்பவும் நான் சொல்லிடுறேன், எழுதுறவங்க எழுதிக்கிங்க, டக்குன்னு எழுதிருங்க. நம்பர் 1, நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலன். நம்பர் 2, ஆமா, நியூ ஸ்டெபிலிட்டி. ஸ்டெபிலிட்டி நான் நிலை நிறுத்தப்படுதல். ஆமா. நம்பர் 3, நியூ ஸ்ட்ராட்டஜி, புதிய திட்டம் அல்லது புதிய யுக்தி. இந்த 3 விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இப்ப எல்லாருமே சொல்லலாமா? சந்தோஷமா சொல்லுங்க. நம்பர் 1, சந்தோஷமா. நம்பர் 1, சூப்பர். நம்பர் 2, புதிய நிலை நிறுத்தப்படுதல். நம்பர் 3, புதிய திட்டங்களை கொடுக்க போகிறார், புதிய யுக்தியை கர்த்தர் கொடுக்க போகிறார். 3 விஷயம்தான். இது எப்ப நடக்கும் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்கும் பொழுது, தேவனுடைய பாதத்திலே வந்து அமரும் பொழுது, தேவனுடைய முகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனுடைய சன்னிதானத்திலே விழுந்து கிடக்கும் பொழுது, அப்பா உம்மை அல்லாமல் எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே சாஷ்டாங்கமாய் விழுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற இந்த 3 blessings. நம்பர் 1, நியூ ஸ்ட்ரென்த் சொல்லணும். நம்பர் 1, நியூ. அது எப்படி ஸ்ட்ரென்த்தா சொல்லுங்களேன்? நியூ ஸ்ட்ரென்த் சொல்லுங்க. நியூ, புதிய பலன். இதை சொல்லும் பொழுது எவ்வளவு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு உதாரணத்தை சொல்ல போறேன். வாசிங்கள் என்னாகமம் 23:22, the book of என்னாகமம். So numbers chapter 23 verse 22 வாசிங்க. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். புறப்பட பண்ணும் பொழுது ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் இருந்த பலன் என்ன தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. இப்படி இன்ஸ்டால்மெண்ட்ல ஒவ்வொருத்தரா ஆமீன் சொன்னா எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த குரலோட சொல்ல வேண்டாமா? இப்ப என்ன கவனிங்களேன், நல்லா கவனிங்க. எகிப்து தேசத்துல 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி இருந்தார்கள்? அடிமைகளா இருந்தார்கள்.
அடிமைகளா இருந்த அவனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? சந்தோஷமா இருந்ததா? சொல்லுங்க, சந்தோஷம் இருந்ததா? ஸ்தோத்திரம். நீ வந்துருமா, மைக்க பிடிச்சி பிரசங்கம் பண்ண. எவ்வளவு அழகா அடிக்கிறா பாருங்க. மெர்சிக்காக நான் தேங்க் பண்றேன். நம்ம ஏமா தகப்பன மாதிரி புள்ள இருக்கணுமா? ஆமா, உம்முன்னு இருக்கக்கூடாது, சும்மா கும்முன்னு இருக்கணும். பேச வேண்டாமா? என்னங்க? எஸ். என்ன அழகனா, எத்தனை பாயிண்ட், ஒட்டுமொத்த பிரசங்கத்தையே முடிச்சிட்டா. நீ என்ன தம்பி பிரசங்கம் பண்ண? ஆமா, சொல்லுங்க. அப்ப 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எப்படி இருந்தார்கள்? அடிமைகளாய் இருந்தார்கள், ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், கண்ணீரோட இருந்தார்கள், கவலையோட இருந்தார்கள். அவங்களுக்கு பெருமூச்சு விட்டு அழுதார்கள். ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், அருமையான வார்த்தை. எதிர்காலமே இல்லையா? யாஹா, என்ன ஒரு ரேமா பாருங்க. ஏமான்னு கேட்க கூடாது. அழகு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒடுக்கப்பட்டிருந்தார்கள், கண்ணீரோடு இருந்தார்கள், வாழ இனி வாய்ப்பு இல்லை, எதிர்காலமே நமக்கு இல்லை என்று அவர்கள் முடிவெடுத்து ஒடுங்கி சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், மகிழ்ச்சி இல்லாமல் கிடந்த அவர்களுக்கு கர்த்தர் ஒரு தேவ மனிதனை அனுப்பி ஒட்டுமொத்த ஜனங்களும் எகிப்திலிருந்து விடுதலையாகும்படி கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு தெரியுமா? பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பே. இங்க சோறு தண்ணி இல்லாம இருக்கலாம், வெங்காயத்தையும் வெள்ளிரி பிஞ்சையும் நீ சாப்பிட்டு கொலபட்னியா கிடக்கலாம், பலன் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீ சோர்ந்து போய் இருந்திருக்கலாம், கண்ணீரோடு இருந்திருக்கலாம், வேதனையோடு இருந்திருக்கலாம், சந்தோஷம் இல்லாமல் இருந்திருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருந்திருக்கலாம், வாழ வழி இல்லைன்னு இருந்திருக்கலாம், எதிர்காலம் கேள்விக்குறியா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு எனக்கு காத்திருக்கிற உன்னை புறப்பட பண்ணுகிற. நீ புறப்பட, எகிப்தை விட்டு புறப்பட, எகிப்து எல்லையை விட்டு புறப்பட. எல்லையிலிருந்து ஜனங்கள் எழும்பும் பொழுது கர்த்தர் அவளுக்கு கொடுத்த பலன் என்ன தெரியுமா? அந்த நியூ ஸ்ட்ரென்த். சொல்லுங்க, நியூ ஸ்ட்ரென்த். அந்த புதிய பலன் எப்படி இருந்தது தெரியுமா? காண்டா மிருகத்துக்கு, கையை தட்டி தான் சொல்லுங்க, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன். ஜீசஸ் 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 ஜீசஸ். காண்டா மிருகமே பயங்கரமான பலம், ரொம்ப பலம். எவ்வளவு பெரிய மிருகமா இருந்தாலும், இவ்வளவு பெரிய சுவரா இருந்தாலும் வந்து ஒரு முட்டுன்னு வச்சுங்களேன், அப்படியே சுவரை கொடைஞ்சிட்டு வெளியில போயிடும். அவ்வளவு பெரிய பலன். கர்த்தர் சொல்றார், என் பிள்ளைகள் என் பாதத்தில் வந்து காத்திருக்கும் பொழுது அவர்களுடைய கடந்த நாட்கள் கண்ணீர், கடந்த நாட்கள் ஏமாற்றம், கடந்த நாட்கள் தோல்வி, கடந்த நாட்களில் இழப்புகள், கடந்த நாட்களில் பிரச்சனையோட இருந்திருக்கலாம். ஆனா உண்மையா என் சன்னிதானத்தில் வந்து உள்ளம் திறந்து எனக்கு காத்திருந்து கண்ணீர் வடித்து ஆராதிக்கிற என் ஜனங்களுக்கு புதிய பலனை கொடுக்கிறேன். பெற்றுக்கோ the new stand. Hallelujah. Hallelujah. அவ எப்படி பாருங்களேன், என்ன பலன், புதிய பலன். வசனத்தை வாசிங்க. அதே மாதிரி என்னாம 24:8 வாசிங்க. நம்பர்ஸ் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. சொல்லுங்க, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. அப்ப என்ன சொல்ல வரேன் தெரியுமா? புறப்படும் பொழுது அத்தனை பேரும் பலவீனமா இருந்திருக்கலாம், சொந்து போய் இருந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய சமூகத்தில் வந்து மோசே சொல்றார், எல்லா ஜனங்களே காது கொடுத்து கேளுங்கள், தேவன் என்னை அனுப்பினார், கர்த்தருக்காக காத்திருங்கள், கர்த்தர் நமக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பேன் என்று எனக்கு வாக்கு கொடுத்து என்னை அனுப்பி இருக்கிறார். இந்த வாக்க இஸ்ரவேல் ஜனங்கள் சந்தேகப்படாம கேட்டு கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தார்கள். கர்த்தர் புறப்பட பண்ணும் பொழுது காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் 4 பேருக்கு இருந்ததுன்னு வேதம் சொல்லல, 7 பேருக்கு இருந்ததுன்னு வேதம் சொல்லல. வசனம் சொல்லுது, காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அவர்கள் எல்லாருக்கும். ஆண்கள் ஒரு கையை தட்டி தான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கயா. அவர்கள் எல்லாருக்கும். இப்ப என்ன ரகசியம் தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்த ஒருவரையும் ஆண்டவர் பலவீனமா அனுப்ப மாட்டார், பலவீனமா அனுப்ப மாட்டார்.
இப்ப நம்ம ஆராதிச்சோம், நாமங்களை சொல்லி துதிச்சோம். பெனடிக்ட் பிரதர் ஒரு சாட்சி கொடுத்தா, அழுத்தம் கொடுத்து மனசார துதிக்கும் பொழுது, அழுத்தம் கொடுத்து மனசார பாடும் பொழுது அந்த வார்த்தை எனக்குள் செல்கிறது, பலவீனங்களை மாற்றுகிறது, என்னை பலப்படுத்துகிறது, புதிய பலனை கொடுக்கிறது, புதிய உத்வேகத்தை கொடுக்கிறது. ஜீசஸ் ஜீசஸ். இப்ப இது நீங்க அப்படி வார்த்தை அப்படி கேட்கணும். வசனம் சொல்லுது இல்லையா, அவர் தமது வசனத்தை இருக்கு. அப்ப வசனத்தை அனுப்புறாராம். எதுக்கு தெரியுமா? அவர் வசனத்தை அனுப்பி ஜனங்களை விடுதலையாக்கினார், வசனத்தை அனுப்பி ஜனங்களை சுகமாக்கினார், வசனத்தை அனுப்பி ஜனங்களை ஆசீர்வதித்தார். அதுக்கு மாறா வேற ஏதாவது அனுப்பியிருக்கலாம் இல்லையா? அப்ப வசனம் தான். இப்ப நம்ம கையில் இருக்கிறது என்னமா? மெடிசன். கையில் இருக்கிறது ஆயுதம். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சம்மட்டி, கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு மருந்து, கர்த்தருடைய வார்த்தை தான் சிறந்த விருந்து. அதனால இதை மனசார அருந்து, வசனத்தை அருந்தணும் பாருங்க. ஆமா, விருந்து இதுதான். வார்த்தையை நல்ல சந்தேகப்படாம உள்ள வாங்கி அதை விசுவாசிக்கும் பொழுது அங்க என்ன நடக்குன்னா, வார்த்தை உள்ள போன உடனே அங்கங்க இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் போய் அந்த வசனம் என்ன செய்யுது? நம்மளை ஹீல் பண்ணுது. கிட்னி சுகமாகுது, லிவர் சுகமாகுது, ஹார்ட் சுகமாகுது, மைண்ட் சுகமாகுது. பாருங்களேன், நீ விளையாட்டா நினைக்காதீங்கம்மா, விளையாட்டா நினைக்காதீங்க. உண்மையிலே கடந்த நாட்கள் ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோ, ஒரு நீக்குரோ ஊழியக்காரர் ஸ்தோத்திரம் வார்த்தையை தான் சொல்றாரு. யூ பிலீவ், டு யூ பிலீவ்? அவர் சொல்ற, டு யூ பிலீவ்? அந்த லேடி சொல்ற, எஸ் ஐ அம் பிலீவ், ஐ அம் பிலீவ். அவர் சொல்ற, நான் விசுவாசிக்கிறேன், நீ விசுவாசிக்கிறாயா? அப்ப அந்த வார்த்தையை சொல்றாரு. வார்த்தையை சொல்லி ஒரே டச் தான், அவ்வளவுதான். வார்த்தையை சொல்லி ஒரே டச். படுத்த படுக்கையில ஸ்ட்ரெச்சரோட கொண்டு வந்தவன் எழுந்து ஓடுறாங்க. அந்த வீல் சேர்ல வந்தவனை தூக்கி தலையில வச்சுட்டு போறான். அப்பதான் எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்கிறேன், அதே தேவனை நான் ஆராதிக்கிறேன், அதே தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேன், அந்த வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். என் ஊழியத்தில் நடப்பதாக, என் சபையில் நடப்பதாக, செல்லும் இடத்தில் நடப்பதாக, பலத்த அற்புதங்கள் நடப்பதாக, பலத்த அறுவடையை பான உதவி செய்யுங்கப்பா. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப நாட்களில் என் கூட நெருங்கி ஜப டீமில் இருந்தவங்க மெர்சி, எங்க சாராள், எங்க மறைஞ்சு உட்காந்துருக்கிற முன்னால் உட்கார் சேரில் உட்கார், பிரியா, சாராள், இவங்கெல்லாம் என் கூட இருந்தவங்க. எவ்வளோ பெரிய அற்புதங்களாக நடந்ததுன்னு இவங்களாம் கண்ணால் பார்த்துருக்காங்க. ஆமாம், சாராளை கூட்டிகிட்டு போனேன். 200 பிசாசு ஸ்தோத்திரம் பழனியில் ஒரே ஆளுக்குள்ள, 200 பேருக்குள்ள இல்லை, ஒரு ஆள் உள்ள 200 உட்காந்துருக்கு. கர்த்தர் ஒருத்தனுக்குள்ளே 200 பாருங்க. பைபிள் சொல்லுது, லேகியோன் பிசாசு எத்தனை பேரு? என்னங்க, எத்தனை ஆயிரம்? ஆமாம், ஒருத்தனுக்குள்ளே இப்படி இருந்துச்சுன்னா இப்படி இருக்கும் பாருங்களேன். அப்போ பல ஆயிரம் பிசாசுகள்லாம் உள்ள வந்து எங்க உட்கார்ந்துருக்குன்னா சரீரத்துக்குள்ள உட்கார்ந்துருக்கு. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வார்த்தையை கேட்க 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 எல்லா அசுத்த ஆவிகளும் இருக்கிற இடம் தெரியாம துண்ட காணும், துணிய காணும்னு சரீரத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, சூழ்நிலையை விட்டு ஓடும். இப்ப 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 இதுதான் வாக்கு. அப்ப 3 ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் நியூ ஸ்ட்ரென்த். இப்ப அந்த நியூ ஸ்ட்ரென்த் எப்ப தெரியுமா வருது? கர்த்தருடைய வாக்கு. வாக்கு வாக்கு மோசே வழியில வருது. மோசே வழியில வருது. நான் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போவேன். இங்க வெங்காயத்தை சாப்பிட்டிருக்கலாம், ஆனா அங்க நீ பாலை குடிக்க போற. இங்க வெள்ளரி பிஞ்சை சாப்பிட்டிருக்கலாம், அங்க நீங்க லட்டு லட்டா லட்டு லட்டா பெரிய பெரிய பழங்களை சாப்பிட போற. இங்க கொலைப்பட்டினியா கடந்திருக்கலாம், அங்க புசித்து குடித்து திருப்தி ஆகும்படி உன்னை நான் வாழ்ந்திருக்க செய்ய போறேன், உயர்ந்திருக்க செய்ய போறேன், சிறந்திருக்க செய்ய போறேன். இப்ப என்ன ரகசியம் தெரியுங்களா? என்ன ரகசியம் தெரியுமா? இப்படி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அங்க போய் பலனை கொடுக்கல, அங்க சாப்பிட்டு அந்த பலன் வரல, அங்க பாலை குடிச்சு பலன் வரல. இந்த வார்த்தைய 430 வருஷம் அடிமையா இருந்த அத்தனை பேரும் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும் பொழுது இந்த வாக்கை கேட்ட உடனே அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். என்ன ஒரு வெளிப்பாடு பாருங்க. அந்த டைமை கர்த்தர் அவளுக்கு கொடுக்கிறார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. அப்படி நடந்து போறான். அத்தனை பேர் என்ன ஃப்ளைட்லயா போனா? அத்தனை பேர் கப்பல்ல போனா? அத்தனை பேர் ஒட்டகத்துல ஏறி போனா? அத்தனை பேர் என்ன பெரிய கார் டாக்ஸில போனானா? இல்லைங்க, அத்தனை பேர் நடந்தே போனான்.
நடந்தே போனான். 40 நாள் போகக்கூடிய இடத்த 40 நாள் போகக்கூடிய அந்த பயண தூரத்தை எத்தனை வருஷம் போனார்கள்? 40 ஆண்டுகள். 40 years travel. எப்படி இருக்கும்? 40 ஆண்டுகள் நடக்கிறான். நம்ம இங்கிருந்து இங்கே நடந்து முடியல பாஸ்டர், இங்கே பிடிச்சிக்கிச்சு பாஸ்டர், அங்கே பிடிச்சிக்கிச்சு பாஸ்டர், நடக்க முடியல பாஸ்டர், இங்கிருந்து ஏதாவது ஒரு ஆட்டோ வைங்க அல்லது காரை வைங்க, அதை வைங்க, மோரை வைங்க, தயிரை வைங்கன்னு அவன் நடக்கிறான். 40 வருஷமும் சும்மா அழகாக நடந்து போகிறான். நல்ல பவர்ஃபுல்லாக போகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. அருமையான பெனலிக்கு பிரதர் அவங்க சம்பந்திய கடைசியில் பெனில் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே அவங்க சம்பந்தி வந்து சொன்னார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், வயசை சொன்னார், அசந்துட்டேன். ஆனால் எங்கே போனால் நடந்தே போவோம் பாஸ்டர், ஆரோக்கியமாக இருக்கிறேன். ஆமாம் ஆமாம், உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டேன். எனக்கு ஒன்றும் கிடையாது, நோ கொலஸ்ட்ரால், நோ சுகர், நோ பிபி. ஆமாம், நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறேன் அப்படி சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆமாம், மேகா வரலையா? மேகாவுடைய தகப்பன எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பாருங்கள். நல்ல விசுவாசம் உள்ள மனுஷன். ஆமாம், கர்த்தருக்குள்ள அப்படி பேதையாக இருக்கிறார். சொல்கிறார், ஒன்றும் கிடையாது, சுகரு நோ, பிபி நோ, ஆமா கொலஸ்ட்ரால் நோ, என்னதான் இருக்கு? கர்த்தர் பலனை கொடுத்திருக்கிறாரியா. அல்லேலூயா. ஆமா சொல்றேன் சபையே, கடந்த நாட்கள்ல நீ பலவீனமா இருந்திருக்கலாம். கடந்த நாட்கள்ல நீ பல விதமான போராட்டத்தை சந்திருக்கலாம், பல விதமான வியாதியில நீ இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு நான் வார்த்தையை விசுவாசித்து சொல்லுகிறேன், ஓ உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இந்த வார்த்தையை விசுவாசி, அறிக்கை பண்ணு. நீ பலவா, நீ பலவா, நீ பலவா, நான் பலவீனன் அல்ல. பாசிட்டிவா, நான் பலவீனன் அல்ல, நான் பலவான் அப்படி சொல்லணும். ஆமென் சொல்லுங்களேன். அப்ப கர்த்தர் வந்து இப்ப நம்ம சபையில இறங்கி வந்துட்டாரு. அவர் ஆசீர்வதிச்சா எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். அவர் பலப்படுத்தினார், எல்லாரையும் பலப்படுத்துவார். ஆமா, அந்த 3 வரிசையில் 4 பேரை ஆசீர்வதிப்பேன், 2 பேரை விட்டுருவேன், அல்லது 2 பேரை ஆசீர்வதிப்பேன், 3 பேரை விட்டுருவேன் அப்படி சொல்லுவாரா? இல்ல, ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் வைப்பாரு. சோ வெண்ணெய் வைக்கிற முடிவு பண்ணா எல்லாருக்கும் வெண்ணெய், என்ன அத்தனை பேருக்கு வெண்ணெய். இது கர்த்தர் செய்யற காரியம். ஆமென் சொல்லுங்க. தீர்மானம் எடுத்தா ஆசீர்வதிக்கணும், அப்பா முடிவு பண்ணிட்டா ஹோல் காங்கிரிகேஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. ஆமென் 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 ஆமென். உன் பட்ட பாடுகளுக்கு வடித்த கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைத்து உன்னை சிங்காரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிற அற்புத தெய்வம். ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அதனாலதான் அந்த வசனத்தை முடிங்க, 24:8 முடிங்க. மேல இருந்து படிமா. தேவன் அவர்களை பண்ணினார் உண்டு. என்னங்க? அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி. எதிரே இருக்கிற சத்துருக்களை பொடி பொடியாக்க, எதிரே இருக்கிற சத்துருக்களை தவிடு பொடியாக்க, உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஆயுதங்களை முறிக்க, உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த 7 விதமான ஜாதிகளை கர்த்தர் துரத்தி விட, உனக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், நியூ ஸ்ட்ரெங்த். ஹalleluya. நியூ ஸ்ட்ரெங்த் கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் பிலீவ் பண்றீங்க? எங்க போனாலும் அந்த பலத்தோட கர்த்தர் ஊழியத்தை செய்ய வைக்கிறார்ல, அப்பாவுக்கு கொடா கொடி. ஹalleluya. அப்படி கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நடக்கும் நடக்கும். அப்ப ஒரு சத்துரு இல்லை, எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ணிட்டான். யோசிச்சு பாருங்களேன், ஒவ்வொருத்தரும் எப்படி இருந்திருப்பான் யோசிச்சு பாருங்க. 430 வருஷம் சோறு தண்ணி இல்லாம கடந்தவன் இப்ப எதிரிகளெல்லாம் பந்தாடுறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கி வீசி அடிச்சு தூள் கலப்புறான். இந்த பலன் எங்கிருந்து வந்தது? உன்னத்திலிருந்து வந்த பலன். சரி, ரெண்டாவது ஆசீர்வாதம் என்ன போட்டிருக்குங்க? நியூ ஸ்டெபிலிட்டி. தொடர்ந்து நிற்பது, தொடர்ந்து நிலையா இருப்பது. அதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்ல பாருங்க. உபாகமம் 34:7. சீக்கிரமா படிங்க. உபாகமம் 34:7. மோசே மரிக்கிற போது வயது 120. மோசேனுடைய கண்கள் இருள் அடையவில்லை. அவன் பலன் என்ன செய்யவில்லை? அவன் பலன் என்ன செய்யவில்லை? குறையவில்லை. எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை படிங்க.
ஆமென் சொல்லுங்க. என்ன ஆசீர்வாதம் பாருங்க. மோசே மரிக்கிற போது வயசு என்னது? ஊழியத்துக்கு அழைக்கும் போது வயசு என்னது? ஊழியத்துக்கு அழைக்கும் போது 40 இல்ல 80. 40 வயசு அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை, 40 வருஷம் வனாந்திர வாழ்க்கை. அப்ப 40 + 40 80. 80 வயசுல தான் ஊழியத்துக்களை. 80 வயது நம்ம ஆளு எப்படி இருப்பான்? வேறாண்டி எது தடியை ஊனிக்கிட்டு அப்படித்தான் வருவாங்க. நேற்றுக்கு ஒருத்தரை பார்த்தங்க, நேற்றுக்கு ஒருத்தர் பார்த்தேன். இந்த பாஸ்டர் சொல்றாரு, he is my father. wow, wonderful father. பேர் என்னன்னு கேட்டேன். பேர் சொன்னாரு. அவர் அழகா வந்து பேசுறாரு பண்றாரு. ஆனா ஒத்த பல்லு கிடையாது. கட்டமுட்டான்னு பேசுறாரு. நோ, ஒரு பல்லு கிடையாது. வயசு என்னன்னு கேட்டேன். அப்படி மெய் செலுத்து போயிட்டு 105 வயசு. எத்தனை வயசுங்க? 105 வயசுல பல்லு போனாலும் என் சொல்லு போகலன்னு சொல்லி கட 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 கடன்னு தாத்தா பேசுறத கேட்டு அசந்து போனங்க. அப்பதான் கேட்டேன், எப்படிங்க இந்த பலன்னா? எங்க அப்பா தான் ஆண்டவருக்குள்ள நடத்தி நல்ல ஊழியக்காரனா நான் உருவாகிறதுக்கு காரணம் என் அப்பான்னு சொன்னாங்க. பிரதர், ஆடி போயிட்டேங்க, ஆடி போயிட்டேன். 105 வயசு. வெளியில போய் கார் எடுக்கிறேன். அந்த தாப்பனார் வெளியிலேயே வந்துட்டார். வந்து தலைய உள்ள விட்டு தோத்துறையானார். காரை நான் எடுக்கவா வேண்டாமான்னு. என்ன ஒரு அன்பு பாருங்க அந்த மனுஷனுக்கு. கொஞ்ச நேரம் அந்த வீட்டில் போய் ஒரு வாக்கு தத்தத்தை சொல்லி ஒரு ஆசீர்வாதத்தை போட்டோன்னு அந்த தகப்பன் வீட்டுக்குள்ள உட்கார முடியலைங்க. கிளம்பி வந்துட்டார் என்ன வழி அனுப்ப. வந்து உச்சாமா கையை கொடுத்தார். இப்பதான் யோசித்தேன், கர்த்தர் ஒருத்தனுக்கு பலனை கொடுப்பாரானா? ஆமென், ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, நீங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள். புஷ்டியும் பசுமையுமா இருப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதான் அப்ப என்ன விஷயம்னா, பாயிண்ட் என்ன? ஆசீர்வாதம் என்ன? தொடர்ந்து அதே நிலையில் நிற்பது, தொடர்ந்து நிலை நிற்பது, புதிதாக நிலை நிற்பது. கடந்த ஆண்கள், கடந்த நாட்கள், கடந்த மாதங்கள், கடந்த சில சமயங்களிலே நீங்கள் வியாதிப்பட்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், படுத்த படுக்கையில இருந்திருக்கலாம். ஐயோ இனிமேல் எழுந்து நடக்க முடியுமா, சுகம் கிடைக்குமான்னு நினைந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தருடைய வாக்கு வருகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நான் உனக்கு புதிய பலனை கொடுப்பது மாத்திரமல்ல, புதிய நிலையில் கொண்டு வந்து நிறுத்துவே, புதிய விதமாய் நடத்துவே, புதிய பலனை கொடுப்பே. the new ability, new ability, I give you new ability. நான் கொடுத்த புதிய நிலை நிறுத்துதல். நிறுத்துவார்ல கர்த்தர், அடிப்பார்ல கர்த்தர் நிறுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவேதான் மோசே 120 வயது இருக்கும் பொழுது கண்கள் என்ன செய்யவில்லை? இருள் அடையவில்லை. பலன் என்ன செய்யவில்லை? குறுகவில்லை. இந்த பலனை என் சாப்பாட்டினால கிடைக்காது. ஹல்லேலூயா. பால் குடிக்கிறதுனால கிடைக்காது. இந்த பலன் மெடிசன் சாப்பிடுறதுனால கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, எனக்கு காத்திருக்கிறவர்களுக்கு இந்த பலனை கொடுப்பேன். ஜீசஸ் ஜீசஸ். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். the new ability. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை கூட சொல்றேன். ஜாஷுவா 14:11. வேகமா வாசிங்க. ஜாஷுவா 14:11. சீக்கிரமா சீக்கிரமா. ஜாஷுவா 14:1 11 11. மோசே என்னை அனுப்புகிற நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. எப்படி சொல்றாரு? யார் இவரு? ஜோஷுவா தாங்க சொல்றாரு. மோசே என்ன அனுப்பின நாளில். மோசேக்கு அடுத்து தலைமைத்துவ பொறுப்புல வந்தது யாருங்க? ஜோஷுவா தானே. அந்த ஜோஷுவா அனுப்பும் பொழுது வாலிபன். ஆனா இப்ப சொல்றாரு, அந்த பலன் இன்னைக்கு இருக்கு. எப்படி இருக்கு? மோசே என்னை அனுப்பின நாளிலே எனக்கு இருந்த அந்த பலன் இந்நாள் வரைக்கும் எனக்கு இருக்கிறது. ஆகவே யுத்தத்துக்கு போக்கு
போக்கும் வரத்துமா இருக்கிறதுக்கு அப்போது எனக்கு இருந்த பலன் இப்போதான். கையை தட்டி இப்போதான். நான் ஜெபிக்கிறேன், நம்ம சபையில யாரும் வியாதிப்பட்டு இருக்க கூடாது. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம சபையில எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணும். நான் ஜெபிக்கிறேன், நான் விசுவாசிக்கிற எல்லாரும் மற்றவங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு நீங்க நன்றாக இருக்கணும், உயர்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும், மேன்மையா இருக்கணும், மகிமையா இருக்கணும். என் கண்ணை பாருங்க, மேன்மையா இருக்கணும், மகிமையா இருக்கணும், உயர்ந்திருக்கணும், சிறந்திருக்கணும், குறைவில்லாமல் இருக்கணும், பொருளாதாரத்தில் வளரணும், ஆரோக்கியத்தில் வளரணும், சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாருக்கிட்டையும் நம்ம ஆண்டவரை விட்டு கொடுக்க கூடாது. யாராவது உங்களை பார்த்து கேட்டா சொல்லணும், எப்படி இருக்கிறீங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நான் நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், ஆரோக்கியமா இருக்கிறேன், பலனா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன், குறை இல்லாமல் இருக்கிறேன், மகிழ்ச்சியா இருக்கிறேன். குடும்பம் எப்படி இருக்கு? ஜம்முன்னு இருக்கு. குடும்பம் நல்லா இருக்கு, பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்காங்க. சொல்லணும், உங்க பிசினஸ் எப்படி இருக்கு? ஒரு குறை இல்லை, கர்த்தர் நல்லா வச்சிருக்கிறாரியா, ஆண்டவர் நிறைவா வச்சிருக்கிறாரியா சொல்லுங்க. சொல்லிதான் பாருங்களேன். ஆமா ஆமா, பினான்சியல் எப்படி இருக்கு? ஒரு குறை இல்லை, பாக்கெட் எப்பொழுதுமே நிரம்பி இருக்கும். சொல்லுங்க, சொல்லி பாருங்க. எம்டியா இருந்தாலும் விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு எம்டி பாக்கெட் நிரம்பி வழிகிற பாக்கெட்டாக மாற்றுவார். அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம். ஆமே, நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேங்க. பல கோடிகளை அந்த கையில நான் பார்க்க போறேன். பல கோடிகளை பார்ப்பேன், பல லட்சங்களை பார்ப்பேன். அள்ளி கொடுக்கிற கையா என் கையை கர்த்தர் மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப கொடுக்கிறத விட 1000 மடங்கு அள்ளி கொடுப்பேன். ஆமா, எண்ணி கொடுக்கிறதல்ல, அள்ளி கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார், சபையை கர்த்தர் பலப்படுத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் என்ன சொல்ல தெரியுமா? நடக்குதோ நடக்கலையோ, சந்தேகப்படாம விசுவாசிங்க, சந்தேகப்படாம அறிக்கை பண்ணுங்க, சந்தேகப்படாம உள்ள கொண்டு போங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு மாதிரி சிலர்லாம் அப்படி சந்தேகம் அப்படிங்கிற மாதிரி கூடக்கூடாது. நோ, ஒருபோது சந்தேக எண்ணங்களுக்கு இடமே கொடுக்க கூடாது. நீ விசுவாசித்தால் அப்புறம் வசனத்தை தெரிஞ்சுக்கிட்டு விசனமா இருக்க கூடாதுல்ல. உள்ள போகணும் வசனம், வெளியில வரணும் விசனம். ஆமா, விசனத்துக்கு இடம் கொடுத்தா வசனம் வெளியில போயிடும். அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாஷுவா சொல்ல, எனக்கு இருந்த அதே பலன், வாலிப வயசுல இருந்த அதே பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. So new strength. Point number 2, new ability, புதிதாக நிலை நிற்பது. நம்பர் 3 என்ன சொன்ன? நியூ ஸ்ட்ராட்டஜி, புதிய திட்டங்களை கர்த்தர் கொடுக்க போறா, புதிய யுக்தியை கர்த்தர் கொடுக்க போறா. இதுவரைக்கும் நீங்க குடும்பத்தை நடத்தினது ஒரு விதமா இருந்திருக்கலாம். அந்த செய்திக்கு பின்னால நீ சூப்பரா குடும்பத்தை நடத்த போறா, சூப்பரா உன் பிள்ளைகளை நடத்த போறா, சூப்பரா உன் பொருளாதாரத்தை நடத்த போகிறாய், உன்னை உயர்த்த போகிறாய், கரங்களை பிடித்து நடத்துவா. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணு. நியூ ஸ்ட்ராட்டஜி, நியூ ஸ்ட்ரெங்த், நியூ ஸ்ட்ரெங்த், நியூ எபிலிட்டி, நியூ ஸ்ட்ராட்டஜி. இது யாரால கிடைக்கும்? கர்த்தரால கிடைக்கும். வாசிங்க சங்கீதம் 28:8. வாசிங்க சங்கீதம் 28:8. ஒருவர் சங்கீதம் 29:11. இப்ப சொல்லுங்க, கர்த்தர் அவர்களுடைய, கர்த்தர் என்னுடைய, சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய, கர்த்தர் என்னுடைய. அப்ப உங்களுக்கு எனக்கு பலன் யாருதான்? சொல்லுங்க, பலன் யாருதான்? கர்த்தர் தான். இத சங்கீதக்காரன் தாவீது சொல்றார், கர்த்தர் என் பலன். ஆமென் சொல்லுங்களேன். அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான. நீ என்ன சூழ்நிலையில இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலைமை, அந்த வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 29:11 கூட வாசிங்க வாங்கலாம். அப்ப யாரு கொடுக்கிறாரு? தமது ஜனத்துக்கு பலன் கொடுத்து சமாதானம் அருளி. இப்ப புரியுதுங்களா? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது இத்தனை ஆசீர்வாதங்களையும் நீங்களும் நானும் சுதந்திரிப்போம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இந்த புதிய நாளிலே, புதிய மாதத்திலே உங்களுக்கு பலனை கொடுப்பா,
சமாதானத்தை கொடுப்பா, ஆசீர்வாதத்தை கொடுப்பா. நானே வழி என்று சொன்னவர் புதிய வழியை திறப்பா, புதிய அற்புதம் செய்வா, புதிய மேன்மையான பாதையை காட்டுவா, புதிய யுத்த வேகத்தை தருவா. என் தேவனால எல்லாமே கூட. கரங்களை தட்டி பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வரியத்தை தரும். அதனோடு அவர் வேதனையை கூட்டார். நடக்குமா நடக்காதா? சங்கீதக்காரன் சொன்ன கத்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பொல்லாப்புக்கு தேவரீ. இதான் விசுவாச அறிக்கை. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியோ அசைக்கப்படுவதில்லை. என் பாணியில சொன்ன அவர் எனக்குள் இருக்கிறதுனால, ஏய் சத்துருவே, என்ன ஆட்டவும் முடியாது, என்ன அசைக்கவும் முடியாது. வாயில சொல்லுங்க, என்ன ஆட்டவும் என்ன அசைக்கவும். பாடலாமா? அந்த ஒரு அடி பாட போறோம். அவன் என்னக்கோ அப்படிங்கிற பாட்டுல சோர்ந்து போன எனக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார், பெருக பண்ணுகிறார். ஆமை சொல்லுங்க. நம்பர் 1 முதல் blessing என்னது? நியூ ஸ்ட்ரென்த், புதிய பலன். நம்பர் 2 நியூ எபிலிட்டி. அப்படின்னா என்னது? புதிதாக நிலைநிறுத்தப்படுதல். அதனாலதான் ஸ்தோத்திரம், கர்த்தரை காத்திருக்கிறவர்கள் புது பலன். ரெண்டாவது நியூ எபிலிட்டி என்ன தெரியுமா? அப்படியே ரெக்கையெல்லாம் போய் எல்லாம் சோர்ந்து போய் ஒரு பாறையில் உட்காந்து அழகெல்லாம் அப்படியே மங்கி போய் இருந்த அந்த கழுகுக்கு இப்ப காத்திருக்கிற அந்த கழுகுக்கு புதிய ரெக்கைகள் முளைக்குகிறது, புதிய ரெக்கைகள் முளைக்கிறது, புதிய அழகு தேய்ச்சி தேய்ச்சி கூர்மையாகிறது. தேவ சமூகத்தில் காத்திருக்கிற தேவ பிள்ளையே, புதிய இறகு, புதிய இறகு, புதிய இறகு, புதிய இறகு. நியூ எபிலிட்டி, நியூ எபிலிட்டி. புதிதாக உன்னை நிலைநிறுத்த பார்க்கிறார். நியூ ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நீ ஓடினாலும் சொந்து போக மாட்டா, நடந்தாலும் களைத்து போக மாட்டா. ஏன்னா நான் கொடுக்கிற திட்டத்தின்படி ஓடுவாயானால் ஓடிக்கொண்டே இருப்பாய், ஓடிக்கொண்டே இருப்பாய், ஓடிக்கொண்டே இருப்பாய், ஓடிக்கொண்டே இருப்பாய். நிலை நிற்க மாட்டாய். உன் பயணம் வெகு தூரம். புரியுதா? ஒரு வார்த்தைக்குள்ள எவ்வளவு blessings வச்சிருக்காரு பாத்தீங்களா? அதனால நிக்க மாட்டீங்க, ஓடுவீங்க, 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 ஓடுவீங்க. ஓட்டத்தை ஓடி முடிச்சு சொல்லுவீங்க, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை, ஓட்டத்தை, விசுவாசத்தை. அந்த தேவன் உங்களோடு இருக்கிறார், அந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்மை கரத்தை பிடித்தவர் கைவிட மாட்டார். பாடுவோமா? எல்லாரும் எழுந்து நின்று பாடி ஜெபம் பண்ண போறோம். போடுமா அந்த சரணத்தை பாடுங்க. ஹalleluya. எல்லாரும் எழுதுங்க. சொந்து போகும் நேரத்தில் பலனை தருகின்றீர், சத்துவமில்லா வேலையில் அதை பெருக பண்ணுகின்றீர். எத்தனை பேர் சீக்கிரம் வாங்க, மேல வாங்க. ரக்கா சேம ரக்கதரா அறிக்கை பண்ணுங்க வாங்கலாம். ஹalleluya. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள், புது பலன் அடைவார்கள். என் தேவ சன்னிதானத்திலே அப்பா வீட்டில் வந்து காத்திருக்கிறேன், தரித்திருக்கிறேன். என்னை பலப்படுத்துகிற தேவன், எனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். கடந்த நாட்களை சோர்ந்து போய் இருக்கலாம், பலனற்று போய் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கதை இதைய நினைச்சு சோர்ந்து போய் நீ வந்திருக்கலாம். தேவ பிள்ளையே, புதிய வாசலை திறக்கிறேன், புதிய வழியை காட்டுகிறேன். உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஜல பிரவாகம், உனக்கு விரோதமாய் எழும்பி வந்த ஜனங்கள் மாண்டு போவார்கள், எதிரிகள் வீழ்ந்து போவார்கள். கரங்களை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி. ஆமென். ஓ ஜீசஸ்.
ஆவியானவரே, ஆவி சிவரு கதர கரவர கதர பள்ளத்தாக் நடக்கும்போது கதரும்போது அடுத்த சரணம் சொல்லுங்கள் அவரை பார்த்து என்னக்கோ ஜலப்பிரவாதம் ஆவியானவரே செலுத்துங்கள். வெற்றி 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 வெற்றி. புதிய பலன் புதிய பலன். நியூ ஸ்ட்ரென்த் நியூ ஸ்ட்ரென்த் பெற்றுக்கொள். புதிய பலனை பெற்றுக்கொள். புதிய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள். புதிய சுகத்தை பெற்றுக்கொள். புதிய விடுதலை பெற்றுக்கொள். புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள். கர்த்தர் புதிய வாசலை திறக்கிறார். அதை ஒருவரும் அடைக்க முடியாது. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். செங்கடல 12 கூறு போட்டு ஜனங்களை வழிநடத்தி சத்துருக்களை அழித்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளே அழைத்து சென்ற அதே தேவன் இந்த மாதத்தில் புதிய பாதையில், புதிய வழியில், புதிய ஆசீர்வாதத்தில், புதிய நம்பிக்கையில் உன்னை நடத்துவார். சோர்ந்து போகும் வேளையில் பலனை தருகின்றே. சத்துவமில் வேளையில் பலனை தருகின்றே. சொல்லலாமா? சோர்ந்து போகும் நேரத்தில் பலனை அடைந்து விட்டேன். இப்படி சொல்லுங்க. பலன் அடைந்து விட்டேன். அடைந்து விட்டேன். உயர பறந்திடுவேன். இப்படி சொல்லுங்க. பலன் அடைந்து விட்டேன். உயர பறந்து சென்றிடுவேன். உயர பறந்திடுவேன். கரங்களை தட்டி நல்ல கர்த்தருக்கு நன்றி 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 நன்றி. ஒரே ஒரு முறை கர்த்தருக்கு நன்றி 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 நன்றி. தேவ பிள்ளையே, நமக்குள்ள ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து உயர பறப்பார்கள். புது பலன் வந்துருச்சுன்னா நம்மளால படுத்திருக்க முடியாது, சோர்ந்து போய் இருக்க முடியாது. வியாதியில் இருக்க தேவையில்லை, கடன் பிரச்சனை இருக்க தேவையில்லை. கர்த்தர் நம்மளை தூக்கிடுவாரே. நியூ ஸ்ட்ரென்த், நியூ எபிலிட்டி, நியூ ஸ்ட்ராட்டஜி. புதிய பலனை கொடுக்கிறார். 120 வயது மோசேக்கு பலன் குறுகவில்லை, கண் பார்வை மங்கவில்லை. காலேப் 80 வயதுல சொல்றார், பலன் குறுகவில்லை, கண் பார்வை மங்கவில்லை. ஜாஷுவா சொல்றார், என்னை அனுப்பும் பொழுது என்ன பலன் இருந்ததோ அதே பலன் இப்பொழுது எனக்கு இருக்கிறது. நீ பலவீனத்தை பார்க்காத, உன்னை பலப்படுத்துகிற இயேசுவை பார். உன் பலவீனத்தை கண்ணோக்காத, கர்த்தரை பலப்படுத்துகிற கர்த்தரை பாரு. கர்த்தர் நியூ ஸ்ட்ரென்த், நியூ எபிலிட்டி, நியூ ஸ்ட்ராட்டஜி. புதிய திட்டங்கள், புதிய வழிகள், புதிய பிசினஸ், புதிய கதவுகள்,
புதிய வாசல்கள், புதிய நன்மைகள், புதிய எதிர்பார்ப்புகள், புதிய நம்பிக்கை, புதிய துவக்கம் இப்பொழுது நான் உனக்கு தருகிறேன். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. அர்ப்பணிப்போடு சொல்லி நிறைவு செய்வோம். நீரே, நீரே எல்லாவற்றிலும், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ நீரே எல்லாம் இயேசுவே. சொல்லுங்க, இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ நீரே எல்லாம் இயேசுவே. பின்தொடர்வே, பின்தொடர்வே, பின்தொடர்வே இயேசுவை. அர்ப்பணிப்போடு பின்தொடர்வே, நான் பின்தொடர். சொல்லுங்க, பின்தொடர்வே, முழு பலத்தோடு பின்தொடர்வே, பின்தொடர். உங்களை மாத்திரம், உங்களை மாத்திரம் நேசிப்பே, நேசிப்பே. எந்த சூழ்நிலையிலும் உங்களை நேசிப்பே. மரணமோ ஜீவனோ நேசிப்பே இயேசுவை. மரணமோ ஜீவனோ பலனோ சுகமோ நேசிப்பே இயேசுவை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி, 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 நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. சொல்லுங்க, மைக்கேல் சொல்லுங்க, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஜீசஸ், சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் ஆராதனை இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகம் எங்களுக்கு நித்திய பேரின்பம் ஆண்டவரே. இப்படிதான் ஒரு நாள் பரலோகத்தில் நாங்க களி கூற போறோம். உலகத்தை மறந்து, எல்லாத்தையும் மறந்து உங்களோட நாங்க வாழ போறோம். அதை நினைச்சு நாங்க சந்தோஷப்படுறோம். என் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், எப்பொழுதும் உயர்ந்திருக்கட்டும், சுகமாய் இருக்கட்டும் என்று மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எங்களோடு பேசின உயிருள்ள வார்த்தைகளுக்காக கோடி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரம், அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என்னை கிருபையினால் இறக்க முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை கழுகுக்கு. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானுடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதம் அனைவரோடும் இன்றும் என்றும் கர்த்தர் வரும் மட்டும் பரிபூர்ணமாய் நிலைத்திருப்பார்.